ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிற டேபிள் வந்து 5 and 15 டேபிள். ஓகேவா? 5 டேபிள் ரொம்ப ரொம்ப ஈஸியான டேபிள். நமக்கு 2 டேபிள் மாதிரி தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம யூனிக் டிஜிட்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டே நம்பர் தான். 5 0 5 0 5 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிக் டிஜிட் ஃபுல்லாக இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு மாற்றி மாற்றி வரப்போகுது. 5 0 5 0 5 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம 10th டிஜிட்டில் என்ன பண்ண போகிறோம்? ஸோ 0 அப்படி கொடுத்துட்றோம். 5 1 is 5ங்கிறதுனால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் நமக்கு 2 2 டைம்ஸ் வரப்போகுது. ஸோ 1 1 2 2 அப்புறம் 3 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ 5 டேபிள் ரொம்ப ஈஸி. ஸோ அதில் இருந்து நம்ம வந்து 15 டேபிள் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டில் அதே 5 0 5 0 5 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேவா? 10th டிஜிட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ 1 + 0 வந்து 1. ஸோ 5 டேபிளில் இருந்து நம்ம இந்த நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் இங்கே. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 2 + 1 பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் ஆன்சர்? 3 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? 2 + 1 = 3. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 இங்கே 1. ஸோ 3 + 1 = 4. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நமக்கு வந்து 4 15s ஆர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு எனக்கு தெரியும் 4 5s ஆர் 20ன்னு தெரியும். ஸோ 4ஐயும் அந்த 2ஐயும் ஆட் பண்ணி நம்ம இந்த 6ன்னு போட்டுறோம், இந்த 0 அப்படி போட்டுறோம். நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஓகேவா? நம்ம வந்து சிங்கிள் மினிட்லேயே நம்ம வந்து இந்த ஆன்சர் என்னங்கிறத நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 5 டேபிள்லேருந்து எப்படி ஈஸியாக 15 டேபிள் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா? நெக்ஸ்ட் வந்து 6 and 16 டேபிள் என்னங்கிறத எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம 6 and 16 டேபிள் எப்படி ஈஸியாக எழுதலாம்னு பார்க்கலாமா? 6 டேபிள் பார்த்தீங்கன்னா 3 டேபிளுடைய ஈவன் நம்பர்ஸில் வர டேபிள் தான் நமக்கு 6 டேபிளில் வரப்போகுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 4 3s are 12, 6 3s are 18. இது ஃபுல்லாக ஈவன் நம்பர்ஸ். ஸோ அதுதான் நமக்கு இங்கே 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18 அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஈவன் நம்பர்ஸில் வர டேபிள் தான் நமக்கு 6 டேபிளில் வரப்போகுது. ஓகேவா? 16 டேபிள் பார்த்தீங்கன்னா 15 டேபிள் மாதிரியே நம்ம சேம் அதே மெத்தடில் எழுத போகிறோம். யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6 டேபிள்குள்ளே அதே யூனிட் டிஜிட் தான் இங்கே வருது. ஸோ 6 2 8 4 0. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். 10th டிஜிட் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா 2 இங்கே 1ஐயும் ஆட் பண்ணோன்னா நம்ம இங்கே 3 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 1ஐயும் இந்த 0வையும் ஆட் பண்ணோன்னா இங்கே 1 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து 6 and 16 டேபிளை நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 2ஐயும் அந்த 1ஐயும் ஆட் பண்ணி நமக்கு வந்து இங்கே 3 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 16 3s are என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது 6 3s are என்ன 18. ஸோ இந்த 8 இங்கே போட்டுட்டு இங்கே 3ஐயும் இந்த 1ஐயும் நம்ம ஆட் பண்ணோன்னா 4 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து 3 6 are 16s are 48 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நம்ம ஈஸியாக 6 டேபிளில் இருந்து 16 டேபிள் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு